விஜயா ரொம்ப ஜாலியா இருக்காங்க. ஏன்னா, முத்துக்கும் மீனாவுக்கும் இன்னைக்கு கண்டிப்பா சண்டை நடக்க போகுது. முத்து சொன்ன வார்த்தைய மீறி மீனா இப்போ கோயிலுக்கு போயிருக்கா. அவளோட தம்பி பிறந்த நாள கொண்டாட போறா. இந்த விஷயத்த மட்டும் எப்படியாவது முத்துட்ட சொல்லி ஏத்தி விட்டுட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா முத்து, மீனாக்கு இடையே கடுமையான சண்டை வந்து அந்த மீனா கோச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவா. அப்புறம் நமக்கு சாதிச்சது எல்லாமே நடந்துரும் அப்படிங்கிற மாரி விஜயா நெனச்சிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து முத்து வராரு. முத்து வந்த உடனே, "என்னடா முத்து வந்துட்டியா? உன் பொண்டாட்டி நீ உன் பேச்ச கேட்காம, மதிக்காம பிறந்த நாளுக்கு போயிருக்கா. நீ அவ்வளோதான்டா முத்து. சும்மா எப்போ பாரு பொண்டாட்டி தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தானா, அப்படிதான் உன்னை மதிக்காம போயிருப்பா." அப்படின்னு ஒன்று முத்து ஏற்றி விடுறாங்க. முத்து உடனே கடுப்பாகி போகிறாரு. அதே மாதிரி சொன்ன மாதிரியே மீனா கோயிலில் தான் இருக்காங்க. மீனா நேரா கோயிலுக்கு போயிட்டு சத்யாவை பார்க்குறாங்க. "என்னடா சொன்ன? மாமா வரணும்னா நான் மட்டும் வரணுமா? என்னுடைய புருஷனை மதிக்காத யாருமே எனக்கு முக்கியம் இல்லை. அதை சொல்லிட்டு போனால் தான் நேரில் வந்தேன். இனிமேல் எந்த காலத்துலையும் சரி, என் புருஷனுக்கு மரியாதை இல்லாத எந்த இடத்துக்குமே இந்த மீனா போக மாட்டா." அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பிடுறாங்க. அதேமாதிரி முத்துவும் கோயிலுக்கு போகிறாரு. முத்து கோயிலுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிய வருது, மீனா இந்த பிறந்தநாளில் கலந்துக்கிறதுக்கு வரல, நேரில் சொல்லிட்டு போட்டு தான் வந்திருக்கா அப்படி விஷயம் தெரிஞ்சு முத்து மீனாவை கட்டி பிடிச்சிக்கிறாரு. "சரி, எப்போதுமே நீ என்னை மதிப்பென்னு தெரியும் மீனா. எங்கள் அம்மா தான் தேவலாம ஏற்றி விட்டு நீங்கள் வர வச்சிட்டாங்கன்னு" சொல்லிட்டு மீனாவும் முத்தும் கிளம்புறாங்க. உடனே முத்து யோசிக்கிறாரு, "மீனா நம்ம ஒன்று பண்ணலாமா? அதாவது எங்கள் அம்மா இப்போது நம்ம வந்து சண்டை போட்டுட்டு வருவோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக காத்திருப்பாங்க. கொஞ்ச நேரம் நம்ம சண்டை போடுற மாதிரி வீட்டில் போய் நடிப்போம். கொஞ்ச நேரம் எங்கள் அம்மா சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசி முடிவெடுத்து வராங்க. விஜயா இங்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா. கண்டிப்பாக இன்னைக்கு மீனா வரமாட்டா, முத்து மட்டும் தான் வரப்போகிறான், நாம போட்டு சபதத்தில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி விஜயா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. நேராக முத்து மீனா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே விஜயாவுக்கு கொஞ்சம் டவுட் ஆகுது. என்ன சேர்ந்து வராங்க, இவ வரமாட்டாளான்னு நினச்சோம் நம்ம அப்படின்னு கேட்குறாங்க. "ஏடா முத்து, ஏன் அவளை அழைச்சிட்டு வந்த? அடிச்சங்க துரத்த வேண்டியதானே அவளை, அவள் பண்ண வேலைக்கு." "இருக்கட்டும்மா, இவளை துரத்ததை விட அவளை இங்கேயே தான் வச்சுக்கணும். இங்கேயே வச்சுக்கிட்டு அவளை எந்த வேலையும் செய்ய விடாமல் அவளை சும்மா ஒரு நடப்பன மாதிரி வீட்டில் வச்சுக்க வேண்டியதான். இனிமேல் நீ எல்லா வேலையும் நீயே செய்யுமா, சமைக்கிறது காஃபி போடணும்னு சொல்லி எல்லா வேலையும் நீயே செய். இவன் இனிமேல் எந்த வேலையும் செய்யக்கூடாது அந்த வீட்டில்." அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு. அதை கேட்ட விஜயா, "ஐயோ, இது நான் புது ட்விஸ்டாக இருக்குது. நம்ம தெரியல, நம்மளே மண் வாரி போட்டுட்டோமே. எல்லா வேலையும் நம்ம செஞ்சால் இவ சும்மா உட்காந்துருப்பாளா? ஐயோ." அப்படிங்கிற மாதிரி விஜயா பதறாங்க.